வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு, கம்மியான பொருட்களை வச்சு எளிமையான முறையில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு குருமா செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில பொருட்கள்லாம் வதக்கி அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நறுக்கிட்டு. இதிலே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னாக்கா 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குருமா ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குருமா, சால்னா, மட்டன் குழம்புலாம் வைக்கும் போது இந்த கசகசா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா போதும். ரொம்ப செவக்கெல்லாம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ எல்லா பொருளும் வதங்கினதுக்கு அப்புறம் இது நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம குருமாவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ குருமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். குருமாவை தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் தாளித்து விடும் போது. அதனால் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. வேறு எந்த மசாலா பொருளும் நம்ம சேர்க்க வேண்டியில்லை. இது தக்காளி குருமா அப்படிங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. நான் மீடியம் சைஸில் உள்ள தக்காளி 4 எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் உள்ளது எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 3 எடுத்திங்கன்னா போதும். இப்போ இந்த தக்காளி கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும். ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு குருமா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். வேறு எந்த தூளும் நம்ம இந்த குருமாவுக்கு சேர்க்க போகிறது கிடையாது. இது மட்டும்தான். இப்போ இதை நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்துக்குவோம். விழுதை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. குருமா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா ஒத்தாப்பில் குருமாவை கலந்து விட்டு குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் குருமா. நல்லா பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக இறக்க போகிறப்ப கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நல்லா கமகமன் வாசனையோட சூப்பரான குருமா ரெடிங்க. இப்போ நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.